You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மறுபடியுமாய் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியதும் அவர் மகா பெரிய தேவனமாக இருக்கிறார். அதனால இந்த நாள் உங்களுக்கு இனிதாக இருக்கும்படிக்காக மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் கையிட்டு செய்கிற எல்லா கையின் காரியங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாற்றி தருவாராக. அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்திருங்க. தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் இந்த காலை நேரத்தில் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக யோசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verses 11 says like this. இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். The Bible says, for thus say the Lord God, behold, I will both search my sheep and seek them out. The Bible says, my dear brothers and sisters, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன என்றால், நானே ஆடுகளுக்கு தலைவனாக இருப்பேன், என் ஆடுகளை நானே தேடி போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக நேரத்தில் தேவனை விட்டு இடரல் அடைஞ்சு போகிறதான ஒரு சூழ்நிலை. குறிப்பாய் ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு மந்தையை வைத்து மேய்த்து கொண்டு இருக்கும்போது அந்த மேய்ப்பன் ஆடுகள் செதறி போகாதபடி குறிப்பிட்டு பார்த்து கொள்வான். உதாரணத்திற்கு ஒரு 150-200 ஆடுகளை வைத்து கொண்டு ஒரு மேய்ப்பன் மேய்த்து கொண்டு இருக்கிறானால் அந்த ஆடுகள் முழுதுமாய் அவனுடைய கண்காணிப்பில் இருக்கும். ஆடுகள் சிதறி போகும்போது இங்கும் அங்கமாய் கூட்டமாய் போய் அது 1, 2, 10 அப்படி மேய்ந்து அந்த ஆடுகள் கொஞ்சம் தூரமாக இந்த மேய்ப்பனை விட்டு போகிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட நேரம் ஆன பிற்பாடு அவன் வீட்டுக்கு போகணும், மறுபடியுமாய் வெகு தூரம் நம்ம நடக்கணும், அந்த ஆடுகளை கொண்டு செல்லணும்னு ஒரு சில சிக்னலை பண்ணும்போது அந்த ஆடுகள் எங்கே இருந்தாலும் அது சிதறடிக்கப்பட்டு இருக்கிற இடத்திலிருந்து போய் தூரத்தில் மேய்த்து கொண்டு இருக்கிற இடத்திலிருந்து ஒன்று இணைந்து அந்த மேய்ப்பனை பின்தொடர்கிறதா இருக்கும். அப்படி போல இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சிதறடிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு பிரதான மேய்ப்பராக இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற நல்ல ஒரு ஸ்தலத்துக்குள்ள நடத்தப்படுகிறத ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரு, நானே என் ஆடுகளை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சிதறடைஞ்சு போகலாம், ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தேவனை விட்டு தூரம் இருக்கிறதான ஒரு தருவாயி தேவனை விட்டு தூரம் இருக்கிறதான ஒரு சூழ்நிலையா இருக்கும். அப்போ ஆண்டவர் அவர் தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இந்த ஆடுகளை தேடி வந்து நல்ல ஒரு இடத்துல மேய்த்து கொண்டு போவார். அதனால சிதறடிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு அநேக குடும்பங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாதபடிக்கு கணவன் மனைவிக்கும் பிரச்சனைங்க, சிதறடிக்கப்படுகிற சூழ்நிலை, ஐயோன்னு சொல்லப்படுகிற ஏமாற்றமான வாழ்க்கை. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டது போல வாழ்க்கை இருக்குமானால் ஒரு காரியத்தை சொல்லட்டும், இரட்சகராக கிறிஸ்து ஆண்டவராக தேவன் சிதறடிக்கப்பட்டு இருக்கிற உன்னை ஒன்று சேர்க்கும்படிக்கு, பிரிவினையா இருக்கிற உன் குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானத்தை தந்து ஒன்றிணைக்கும்படிக்கு இந்த கால நேரத்தில் உன்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். அதனால எந்த காரியங்களை குறித்து நீ சோர்ந்து யோசித்து போகாது. ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய பிரமாணம், ஆண்டுடைய அரவணைப்பு, ஆண்டுடைய மெய்யான வசனங்கள் உன்னுடைய வாழ்க்கையை தேற்றுகிறதா இருக்கிறது. அதனால தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அருமையான எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், தேவன் சொல்லப்படுகிற வார்த்தை, இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து நானே என் ஆடுகளை விசாரிப்பேன் என்று சொல்லி
ஆங்கிலத்தில் அழகா சொல்ற, I will search my sheep. நானே விசாரிக்கிறவன். ஒரு நல்ல மேய்ப்பன் விசாரிக்கப்படுவான். ஆடுகள் சிதறடிந்து போகாதபடி, தொலைந்து போகாதபடி, அது எங்கும் இங்குமா ஓடி போய் எங்கேயாவது மலையிலிருந்து கீழே விழுகிறதோ, முற்புதர்களை போயிட்டு புகுந்துக்குன்னு அங்கிருந்து சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி கஷ்டமான நிலைமையில் இருக்கிறதோ, எப்படியேப்பட்ட சூழ்நிலிருந்து காப்பாற்றக்கூடியவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். அப்படி போல இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, கசப்பு, வியாகுலம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் உண்டு, எத்தனை நபர்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. எனக்கு அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீ யாரா இருக்கட்டும், சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பானால் பிரதான மேய்ப்பனாகிய தேவன் கிறிஸ்து ரட்சகர் இயேசு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறவரா இருக்கிறார். இந்த கால நேரத்தில் உன்னை தேடி வருவார். உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன்னை ஆற்றும்படியாக, உன்னை நடத்தும்படியாக, உனக்கு புது ஒரு வாழ்க்கையை தரும்படியாக, உன்னை நல்ல மேய்ச்சலுக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் உன்னை தேடி வருகிறவர் என்று சொல்லி, உன்னை விசாரிக்கிறவர் என்று சொல்லி, அரவணைக்கிறவர் என்று சொல்லி என்னுடைய வேதத்தில் நான் வாசிக்கிறேன். என்னுடைய வேதம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை சிதறடிக்கப்பட்டு இருப்பீங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பீங்களானால் அந்த நல்ல தேவனிடத்தில் தேடி வரும்படிக்கு உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடு. ஆண்டவராகிய தேவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பன். மாத்திரமில்லாதபடிக்கு இங்க சொல்லப்படுகிறது, ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். துளைஞ்சு போகிற காரியத்தை தேடி வருகிறவர். தேடி பார்ப்பேன். தேடி பார்க்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, தொலைஞ்சு போயிட்டு இருக்குது, ஏற்கனவே தொலைஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால தான் தேடி வருகிற ஒரு காரியம். குறிப்பிட்ட நாம மனிதர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பொருட்களை ஞாபகம் இல்லாதபடிக்கு நம்ம வச்சிடுறோம். ஒரு நகையோ கம்மலையோ கையில் வச்சு கொண்டு இருக்கிற இந்த கைபேசி, செல்போன் என்று சொல்லப்படுகிற வாகனத்தின் சாவி, இதை நாம எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கொண்டு இருப்போம். நம்ம தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, அது நம்ம வச்சு மறந்துட்டு இருக்க, தொலைஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், தேடுறோம். அப்படி போல சிதறடிக்கப்பட்டு இருக்கிற, தொலைஞ்சு போயிருக்கிற நம்ம இயேசு ஆண்டவர் தேடி வருகிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேடி வருகிறவரா இருக்கிறார். உடைய வாழ்க்கையில் நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, நான் அப்படியே கண்மூடித்தனமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி யோசிக்கிற, புலம்புகிற எத்தனையோ சகோதரர்கள், சகோதரிங்க, தாய்மார்கள் உண்டு, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆட்களும் இல்லைன்னு சொல்லி. அப்படி போல இந்த கால நேரத்தில் நீங்க சொல்வீர்களானால் ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீர்கள். இயேசு உன்னை தேடி வருகிறவராக இருக்கிறார். இயேசு உன்னை நல்ல மேய்ச்சலை மேய்ப்பதற்கு உன்னை தேடி வருகிறவர். ஆடுகளை நல்ல விதத்தில் மேய்ப்பன். அப்படி போல இயேசு ஆண்டவர் நம்மை நல்ல விதத்தில் நடத்துவதற்கு தான் அந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அதை தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவரை குறித்து தியானிக்கிறோம், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் உறவில் தொலைந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க கர்த்தாவே சிதறடைஞ்சு போயிருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை அடிமை இந்த பிள்ளைகளுக்கு ஊர்ஜிதமாய் சொல்லுகிறேன். தொலைந்து போனதை தேடி வருவதற்கு தான், ஆண்டவரை மீட்பதற்கு தான் அந்த உலகத்திற்கு நீர் வந்தீர் என்று பிள்ளைங்க ஆண்டவர் அதை யோசித்து கொள்ளட்டும், புரிஞ்சு கொள்ளட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.